இஸ்லாமிய அழைப்பின் பகிரங்கம் ஒரு வரலாற்று முன்னோடி நிகழ்வு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட இஸ்லாமிய அழைப்பு ஆரம்பத்தில் ரகசியமாக நடந்து கொண்டிருந்தது. சுமார் 3 ஆண்டுகளை தொடர்ந்து இறைவன் அவர்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு தொடர வேண்டும் என்று கட்டளையிட்டான். நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல் குர்ஆன் 26ஆம் அத்தியாயம் 214ஆம் வசனம். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தங்களது குடும்பத்தினரான ஹாஷிம் வம்சத்தாரும் முத்தலிபின் குடும்பத்தாரும் உட்பட 45 ஆண்களை ஒரே இடத்தில் அழைத்தனர். அவர்களுக்கு உணவளித்து மார்க்கத்தை எடுத்துரைக்க நினைத்த போது அபூ லஹப் இடையிலேயே தலையிட்டு பாரிய எதிர்ப்புகளை முன்வைத்தான். இவர்கள் உனது குடும்பத்தினர், மதம் மாறியவர்களை பற்றி பேசாதே. அரேபியர்களிடம் உனக்கென்று வரலாறு உள்ளது, அவர்கள் உன் மீது அச்சம் கொள்வார்கள் என்று அபூ லஹப் கூறினான். இதனால் அந்த சந்திப்பு முடிவின்றி நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். மறுபடியும் குடும்பத்தினரை அழைத்து உரையாற்றினார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனையே புகழ்கிறேன், அவனிடமே உதவி தேடுகிறேன். அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவனிடமே பொறுப்பு ஒப்படைக்கிறேன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனும் இல்லை, அவனுக்கு இனி யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என கூறி தொடர்ந்தார்கள். நிச்சயமாக ராம்த் போருக்கு செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்படும் தூதர் பொய்யுரைக்க மாட்டார். எந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கும் பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் உறங்குவது போன்றே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள், உங்களது செயல்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள். நிச்சயமாக அது நிரந்தரமாக சொர்க்கமாக அல்லது நிரந்தர நரகமாக இருக்கும் என்று உரையாற்றி முடித்தார்கள். அதற்கு அபூ தாலிப், உனக்கு உதவி செய்வது எங்களுக்கு பெருமை, உன் செயலை நாம் உறுதியாக உண்மைப்படுத்துகிறோம். நீ உண்மையில் அல்லாஹ்வின் தூதுவன் என்றால் உனக்காக நான் எனது உயிரையும் அர்ப்பணிக்க தயார். ஆனால் என் முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டு பிரிய முடியாது என்றதும் அபூ லஹப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த அழைப்பு மிக இழிவானது, இவரை மற்றவர்கள் தண்டிக்கும் முன் நீங்களே தடுத்து விடுங்கள் என்றான். அதற்கு அபூ தாலிப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார். அல் காமில். இதன் பின் இஸ்லாமிய அழைப்பு இன்னும் ஒரு புதிய கட்டத்தை எட்டியது. ஷஃபா மலை மேல் அழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபா மலை மேல் உச்சியில் ஏறி ஒரு வழக்கமான எச்சரிக்கையை எழுப்பினார்கள். யா ஷபாஹா, யா ஷபாஹா. எப்போதும் எதிரிகளின் தாக்குதலை பற்றி எச்சரிப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். மக்களின் கவனம் அவர் பக்கம் திரும்ப குறைஷியர்கள் அனைவரும் ஓடி வந்து ஒன்று கூடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒருமித்து கூறினார்கள், நீங்கள் எப்போதும் உண்மையே கூறியுள்ளீர்கள், உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்புவோம். இதனுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்தார்கள். நான் உங்களை அல்லாஹ்வின் வேதனை குறித்து எச்சரிக்க வந்துள்ளேன். அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்று வழிபடுங்கள். அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது. எனினும் மக்களே, உங்களுடன் இரத்த பந்தம் எனும் உறவு இருக்கிறது. உரிய முறையில் இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவேன் என கூறி முடித்தார்கள். இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள். ஆனால் அபூ லஹப் மட்டும்
குரோதத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொண்டான். நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான். அவனை கண்டித்து, அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்கள், அவனும் அழியட்டும் என்று 111வது அல் குர்ஆன் அத்தியாயம் இறங்கியது. ஷஹீஹுல் புகாரி, ஷஹீஹ் முஸ்லிம். இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களிடம், நீங்கள் இத்தூதுவத்தை நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றால்தான் நம்மிடையே உறவு நீடிக்கும். இதை தவிர அரபிகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களது நிலையை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இவ்வாறு அழைப்பு பணியின் குரல் மக்காவின் நாலா திசைகளிலும் எதிரொலித்தது. ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு விவரித்து அறிவித்து விடுங்கள். மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள். அல் குர்ஆன் 15ஆம் அத்தியாயம் 94ஆம் வசனம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களின் சபைகளில் துணிந்து நின்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கத் தொடங்கினார்கள். முன் சென்ற நபிமார்கள் தங்களது சமுதாயத்தினருக்கு கூறி வந்த, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. அல் குர்ஆன் 7ஆம் அத்தியாயம் 59ஆம் வசனம் என்ற வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். நிராகரிப்பவர்களின் கண் முன்னே கஹ்பாவின் முற்றத்தில் பட்ட பகலில் பகிரங்கமாக அல்லாஹ்வை வணங்கத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ அழைப்புக்கு மக்களிடையே ஆதரவு அதிகரித்தது. ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ்வின் மார்க்கத்தை தழுவினார்கள். அதனால் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் தோன்றின. நாளுக்கு நாள் இஸ்லாமின் வளர்ச்சியை கண்ட குறைஷிகள் கடும் கோபத்தில் மூழ்கினர். இக்காலகட்டத்தில் குறைஷியருக்கு மற்றுமோர் கவலை ஏற்பட்டது. அதாவது, பகிரங்க இஸ்லாமிய அழைப்பு பணி தொடங்கிய சில நாட்களிலேயே ஹஜ்ஜின் காலம் நெருங்கி வந்தது. ஹஜ்ஜுக்கு வரும் அரபு கூட்டத்தினர் முகம்மதின் அழைப்பினால் மனம் மாறிவிடலாம். எனவே ஹாஜிகளை சந்தித்து முகம்மதை பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக குறைஷியர்கள் வலீத் இப்னு முகீராவிடம் ஒன்று கூடினர். குறைஷிகளிடம் அவன், உங்களது கூற்றில் மிக ஏற்றது அவரை சூனியக்காரர் என்று கூறுவது தான். அவர் ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தந்தை மகன், கணவன் மனைவி, சகோதரர்கள், குடும்பங்கள் ஆகியோருக்கிடையில் பிரிவினையே ஏற்படுத்தி விடுகிறார் என்றே கூறுங்கள் என்று வலீத் கூறினான். அதை ஏற்று மக்கள் திருப்தியுடன் கலைந்தனர். இப்னு ஹிஷாம் வலீதின் இச்செயல் குறித்து அல் முத்தசீர் என்ற அத்தியாயத்தில் 11 முதல் 26 வரையிலான 16 வசனங்களில் அவன் யோசித்த விதங்களை பற்றி அல்லாஹ் மிக அழகாக குறிப்பிடுகிறான். மேற்படி முடிவுக்கு சபையினர் உடன்பட்டதும் மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும் வழிகளில் அமர்ந்து கொண்டு தங்களை கடந்து செல்பவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எச்சரித்து தாங்கள் முடிவு செய்திருந்ததை கூறினார்கள். ஆனால் அதை அலட்சியம் செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளின் தங்குமிடங்களிலும் பிரபலமான உக்கால், மஜன்னா, துல்மஜாஸ் ஆகிய சந்தைகளிலும் மக்களை தேடிச் சென்று அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அபூ லஹப் நின்று கொண்டு, இவர் சொல்வதை ஏற்காதீர்கள், நிச்சயமாக இவர் மதம் மாறியவர், பொய்யர் என்று கூறினான். ஹஜ்ஜை முடித்து சென்ற அரேபியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் எடுத்துரைத்த இஸ்லாமையும் தங்களது நாடுகளில் எடுத்துரைத்தார்கள். இவர்களின் இவ்வாறான செயல்களாலே அரேபியர்களிடம் மென்மேலும் இஸ்லாம் பரவ காரணமாக அமைந்தன எனலாம்.